18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வணக்கம் போல இன்னைக்கும் 18 தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? நடிகர் அல்லு அர்ஜுன் கைதால தெலுங்கு திரையுலகமே பயங்கர பரபரப்பா மாறி இருக்குது. ஒரு பக்கம் கைது நடவடிக்கை, ஒரு நீதிமன்றம் தண்டனை கொடுக்க, இன்னொரு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் கொடுக்க, அப்புறம் இந்த ஆவணங்கள்லாம் தாமதமாக சிறையிலிருந்து வெளியே வர ஏகப்பட்ட சீனு பயங்கர செம சீனா மாறி இருக்குது. புஷ்பா 3 பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ரசிகர்கள்லாம். வருஷம் ஏதாவது ஒரு பக்கம் குறி வச்சு காட்டுன்னு காட்ட இந்த வருஷம் என்னமோ தெரியல, எல்லா பக்கமும் காட்டிட்டு இருக்குது வடகிழக்கு புறவுமலை. இப்படிதான் தூத்துக்குடியில வெள்ளத்துல அப்படியே காரோடு சேர்ந்து அடிச்சுட்டு போயிருக்கா அப்படி ஒரு மனுஷன். பாவம் சுத்து பக்கத்துல இருந்த கயிறு கட்டி பொக்லைன் இயந்திரத்தோட உதவியோட மீட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில தான் நிலைமை இப்படி இருக்குன்னு பார்த்தா, சென்னை மதுரை வாயில இப்படித்தான் ஒருத்தர் கூவமாத்துல வந்த வெள்ளத்துல காரோட அடிச்சு போயிருக்கிறார். பார்த்து அப்படியே பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. வெள்ளம் வருது, கொஞ்சம் சூதானமா இருக்க. இந்த காருக்கெல்லாம் போட்டியா பஸ் இப்படித்தான் செங்கல்பட்டு பக்கம் திடீர்னு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது. 2 நாள் ஆயிடுச்சு பார்த்துங்க. 2 நாளாக வெள்ளம் குறையவே இல்லை. பஸ் மீட்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. 2 நாள் கழிச்சு எப்படியோ அரும்பாடுபட்டு மீட்டிருக்கிறாங்க. பஸ் காருன்னு அங்கங்க வெள்ளப்பெருக்கால மாட்டிக்கிட்டு இருக்க சென்னை மதுரை வாயில கூவம் கால்வாயில ஒரு பெண்மணி தவறி விழுந்திருக்கிறாங்க. பார்த்துங்க, துரிதமா செயல்பட்டு உடனே அந்த பொக்லைன் இயந்திரத்தினுடைய உதவியோட அவங்கள மீட்டிருக்கிறாங்க. எல்லா வரிசையில் வாங்க. இந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு போறவங்கலாம் அங்க ஏதும் பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களை யாராச்சும் தரக்குறைவா பேசுறாங்க, இல்ல கோவில் நிர்வாகம் இதெல்லாம் மேம்படுத்திக்கணும், இந்த மாதிரி என்ன சிக்கலா இருந்தாலும் சரிங்க, புகார் கொடுக்கணும்னா வாங்க, இந்த பாருங்க இயந்திரம் இருக்கு, மிஷினா தட்டுங்க, புகாரை கொடுங்க அப்படின்ற மாதிரி முழுக்க மிஷின் மயமா மாத்திருக்கிறாங்க. பூஜையும் போட்டிருக்கிறாங்க.
ஒரு பக்கம் திரைத்துறைக்கு வந்து 22 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடின திருசா, இன்னொரு பக்கம் மருதமலை முருகன் கோவில்ல ஒரு தரிசனத்தை போட்டிருக்கிறாங்க. ஒன்று 10 100 1000 10,000 20,000 30,000 இப்படி எண்ணினாலே பல மணி நேரம் பிடிக்கும். 21 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வச்சு வாணியம்பாடியில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க கடவுளுக்கு. ஒரு பக்கம் ஏரி உடைஞ்சு நீர்லாம் குடியிருப்பு பகுதிக்குள்ள மூழ்கி இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டில் தான் ஏரி நிரம்பி வரக்கூடியதை சந்தோஷமா கொண்டாடி வேலூர் பகுதி மக்கள் கடா வெட்டி பூஜையை போட்டிருக்கிறாங்க. எப்படி நீர்நிலை நிரம்பினதை கொண்டாடத்தானக்கு செய்யணும். அப்படியே ஆரணி பக்கம் வண்டியை விட்டும் பார்த்துங்க. ஆரணியில் சீர்வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்து பூ பழம்லாம் வச்சு பூஜையை போட்டு அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏரி நிரம்பினதை. இந்த மழை வெள்ளத்தால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட மாதிரி தான் புதுச்சேரியும் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் பகுதியில் அமைச்சர் ஒருத்தர் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருந்தார். மழை பாதிப்புகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாலம் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு. நூலிலையில் உயிர் தப்பியிருக்கிறாருன்னா பார்த்துங்க. இந்த ஆரணியில சாலை ஓரத்துல குப்பை கொட்டி அப்புறம் குப்பை வேணா மாறி இருக்குது பாத்துங்க. ஒரே துர்நாற்றம், அந்த பக்கம் போகவே முடியல. மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்குது. தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால உடனடியாக அந்த குப்பையை அகற்றணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த முருகன் கோயிலுக்கு போனாலே பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வர்றது எல்லாருக்குமே வழக்கம். திருத்தணி முருகன் கோயில் வளாகத்தில் அந்த காலாவதியான பஞ்சாமிர்தம் விற்கப்பட்டிருக்கிறத கேட்டு பக்தர்கள்லாம் உடனே ஷாக் ஆயிருக்கிறாங்க. அதிகாரிகள்லாம் அதை பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்துங்க.
பார்த்துங்கப்பா, கொஞ்சம் சூதானமா இருங்க. மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள தண்ணி வருது, மழை தண்ணி தானே வருது அப்படின்னு இருந்துடக்கூடாது. அவங்க பாவம், அவங்க வீடெல்லாம் இடிஞ்சு போயிட்டதுனால எங்க போறதுன்னு தெரியாம உங்க வீட்டு பக்கம்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த அண்மையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழால மணிப்பூரை பத்தி தாவேக தலைவர் பேசியிருந்தார். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப அவர் கொஞ்சம் புரிதலோட பேசணுங்க அப்படின்னு சொன்ன அண்ணன் ஒன்லைன்ல அந்த ஊர்ல என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லிவிட்டா. அப்படி இதுதானா பிரச்சனை? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சின்னு ஏற்கனவே நான் தெரிவிச்சிட்டேன். எல்லாருமே அரசியல் வரணும்னு நினைக்கிற வேணாம். நான் வந்து ஏற்கனவே சென்ற கூட்டத்தில் சொல்லும்போது கூட அவர் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு, நீட்டு வேண்டாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மணிப்பூரை பற்றி சொல்கிறார். மணிப்பூரில் வந்து மைத்தேயி அண்ட் குக்கின்னு 2 ஒன்று வந்து பள்ளத்தாக்கில் இருக்காங்க, வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க. அங்கே வந்து மைத்தேயின்றவங்க கிட்டத்தட்ட 50% மேலே அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட 8% இருக்கிறவங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க அதிகமாக இருக்கிற இடத்துல இவங்களுக்கு 8% தான் வந்து லேண்டே வாங்க முடியும்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் முதல்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அதை வந்து எந்த ஒரு அளவிலும் மக்கள் பாதிக்காத அளவில் எப்படி சமரசத்தை கொண்டு வரலாமா, கொண்டு வந்த முடியுமான்னு செயல்படும் போது முன்ன பின்ன அவங்க செயல்படுறது வந்து குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்க வேண்டாம். அது மட்டும் சிந்திச்சு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பயணம் பயணம் அவருக்கு வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லது. சரி, அடுத்ததா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட நம்ம ஆட்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் விஜய் கூடதும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னும், அப்புறம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு பார்ப்போமா? கூட்டணியும் சேர்ந்துக்கிறாங்க, உங்க முடிவு என்ன மாதிரி இருக்கும்? அது பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் அவர் வந்து இப்போ எங்களை மாதிரி ப்ரெஸ்ஸை சந்திக்கிட்டும் மக்களை சந்திக்கிட்டும் இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டியது இருக்குங்க. அவர் தன்னை நிரூபிக்கணும். அதனால நிச்சயமாக அது பொறுத்திருந்து நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க கேட்டீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை ஒரு வார்த்தையிலையோ ஒரு வாக்கியத்திலோ பதில் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இது பல கட்சிகள் பல கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு மசோதா. நிச்சயமாக மத்திய அரசு அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த மசோதா உண்மையிலேயே நிச்சயமாக எல்லாராலையும் வரவேற்கக்கூடியதாகும். இல்லை என்றால் தேமுதிக அதுக்கு வரவேற்பு தெரிவிக்காது. அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே கலகலப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் பாருங்க, கடையை மூட நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா